இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டேட் ஃப்ளோவில் ஈவெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஓகேவா? ஸோ ஸ்டேட் ஃப்ளோங்கிறதுனால அந்த லைப்ரரியில் போய் சார்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டேட் ஃப்ளோ சார்ட்டு. ஓகேவா? ஸோ ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டு இதில் ரெண்டு இது போடுங்க. ஒன்று வந்து கவுண்டரு, இன்னொன்று வந்து ஆக்ஷன் அப்படின்னு ரெண்டு ஸ்டேட் எடுத்து போடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கவுண்டரு. நேம் என்னென்னா வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் நேம் கவுண்டர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சும்மா யூனிட் ஸ்டேட், இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னு யூனிட் அப்படின்னு கொடுக்குறேன். வாய்ஸ் அடிப்பில் இருக்கா? ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு சும்மா யூனிட் ஸ்டேட்னு கொடுக்குறேன். இந்த ஸ்டேட் உள்ளே போனோடனையும் I ஈக்குவல் டு 1, சாரி I ஈக்குவல் டு 0 டிஃபைன் பண்ணுங்கள். ஓகேவா? டிஃபைன் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டேட் போடுங்க. நான் என்னென்ன ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. ஈவெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ லாஜிக்கை விட எப்படி ஈவெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அதோட மெயின் பர்பஸ்ஸு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட் எடுத்துட்டேன். இந்த ஸ்டேட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட் போகும். எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஓகேங்களா? இங்கே வந்து கவுண்ட் ஆகும். ஓகே, கவுண்ட் ஆகும். I ஈக்குவல் டு இங்கே வந்து 1. என்ட்ரி என்னலாம் எழுதணும்ல, அதுக்கு எழுத தேவையில்லை. ஜஸ்ட் I ஈக்குவல் டு 1 0ன்னு கொடுத்தாவே என்ட்ரிங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகேவா? I ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் ரூலிங்கில் வந்து ஈக்குவல் டு I + 1. ஓகேவா? ஸோ இனிஷியலாக I ஈக்குவல் டு 0ன்னு ஆகும். எந்த கண்டிஷனுமே இல்லை. அடுத்த சாம்பிள் டைமே I ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஸோ 1ன்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ட்ரி ஆகும்போது 1ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து I வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதிலே ஒரு கண்டிஷன் வந்து அதிலே போடுறேன்னா, ஏன்னு நான் ரீசன் பின்னாடி சொல்கிறேன். என்ன கண்டிஷன்னா I வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு P அப்படின்னு பார்க்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டேட்டு. இது கவுண்டரு. இதுக்குள்ள ஆக்ஷன் இங்கே நடக்கும்னா இந்த ஸ்டேட்டில் நடக்கும். நான் எப்படி இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது கவுண்டரு. இதோட ஆக்ஷன் வந்து இந்த ஸ்டேட்குள்ளே நடக்க போகுது. ஓகேவா? ஸ்டேட் எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்னா டிஃபால்ட்டு ட்ரான்சிஷன் போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுங்கனால 1ன்னு வச்சுக்கோங்க. அதை இது எனேபிள் ஆகும்போது இதான் ஈவெண்ட். ஃபஸ்ட் ஈவெண்ட் P1 வச்சுக்கோங்க. ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ P1 அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ஸ்டேட் எடுத்து போடுங்க. அது செகண்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு கண்டிஷன் வந்து இதே தான். I கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3 இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்லேருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஓகே, இங்கே 2ன்னு போடுங்க. இதான் செகண்ட் ஈவெண்ட்டு. ஓகேவா? இங்கேருந்து எனேபிள் ஆகும்போது செகண்ட் ஈவெண்ட் வந்து எனேபிள் ஆகும்.
P2 போடுங்க. ஓகேவா? டூரிங்கும் P2. ஏன்னா இந்த ஸ்டேட்டில் என்ட்ரி ஆகும்போது அந்த ஈவெண்ட் தான் நடக்கணும். என்ட்ரி ஆக பிறகு அந்த ஸ்டேட்டில் இருக்க வரைக்குமே இந்த P1 அப்படிங்கிற ஈவெண்ட் தான் நடக்கணும் இந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது. அடுத்த ஸ்டேட்டு ஐ வந்து கிரேட்டர் than equal to 3 ஆக ஒட்டி இந்த ஸ்டேட்டுக்கு போவோம். போனோடனே இந்த P2 அப்படிங்கிற ஈவெண்ட் தான் நடக்கணும். அதுக்கப்புறமும் இதே அந்த P2 ஈவெண்ட் தான் கண்டினியூ ஆகும். அதுக்காக தான் ஒரே இதை கொடுக்குறோம், எனேபிளுக்கும் டூரிங்க்கும். சாரி, என்ட்ரிக்கும் டூரிங்க்கும். மூணாவது ஒரு ஸ்டேட்டு தான் தேர்டு. ஓகேங்களா? தேர்டு ஈவெண்ட் அது. ஓகே, 3ன்னு கொடுத்துருங்க. அதுவும் அதே தான் சேம். P3 மட்டும் கொடுத்துருங்க. இதுதான் மூணாவது ஈவெண்ட். ஓகேவா? இதுக்குள்ள கண்டிஷனும் சேம். I greater than or equal to 3 இதை பார்க்குறது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, லாஜிக் வைஸு இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணுறேன். என்னன்னா, இது ரெண்டு ஸ்டேட் கிரியேட் பண்ணுறீங்க. ரெண்டு ஸ்டேட்டையும் எனக்கு ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் பேரலல் அண்ட் டீகம்போசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த சார்ட் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டீகம்போசிஷன் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போய் ஆர்னு இருந்தால் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எது அந்த எக்ஸிக்யூஷன் ஆர்டர் படி நடக்கும். ஓகேங்களா? இதே நீங்கள் பேரலல் அண்டுன்னு போட்டிங்கன்னா ஒரே டைமில் ரெண்டு ஸ்டேட்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேரலல் அண்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டோட இதே மாறும், அப்பியரன்ஸே. டாட்டட் லைன் வந்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பேரலல் ஸ்டேட்டு. இதில் எக்ஸிக்யூஷன் ஆர்டர் இது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் இதாகும். ஸோ அது இந்த கண்டிஷன் செக் பண்ணி இதில் உள்ள ஆக்ஷன் நடக்கும். ஸோ அதனால இதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் ஆர்டரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது செகண்ட். நீங்கள் இல்லை இது ஃபஸ்ட்டு நடக்கும் இந்த செகண்ட் மாற்றிக்கலாம். இங்கே போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸிக்யூஷன் ஆர்டர் இப்போ 2 இருக்கிறதுனால 2 காமிக்குது செலக்ட் ஆகி. இது ஃபஸ்ட்டு ஆகணும்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு நடக்கும். அதாவது இதில் உள்ள கண்டிஷன் செக் பண்ணி இதில் உள்ள ஆக்ஷன் நடக்கும். இல்லை எனக்கு இதில் உள்ள கண்டிஷன் தான் இப்போ எனக்கு செக் பண்ணணும். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸிக்யூஷன் ஆர்டர் போய் இதை ஒன்றுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்குள்ள ஆக்ஷன் வந்து இங்கே நடக்கும். ஓகேவா? என்ன ஆக்ஷன் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு இந்த இது பார்க்குது. இங்கே போனோடனே ஐ வந்து 0 ஆகும். 0 ஆகிட்டு நீங்கள் எந்த கண்டிஷனுமே இல்லை இந்த இனிட்டுக்கும் கவுண்ட்டுக்கும். ஸோ டேரெக்டாக உடனே அடுத்த சாம்பிளே இங்கே வந்துடும். ஐ ஈக்குவல் டு 1 ஆயிரும். ஐ வந்து ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஐ வந்து கிரேட்டர் than ஈக்குவல் டு 3 ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே உள்ள கண்டிஷனுக்கு இங்கே ஆக்ஷன் நடக்கும். ஸோ ஏன்னா அது பேரலல் ஸ்டேட்டாக மாற்றிட்டோம். பேரலல் அண்ட் டீகம்போசிஷனால ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக நடக்கும். ஸோ ஐ கிரேட்டர் than ஈக்குவல் டு 3ங்கிறதுனால இங்கே இதுவும் இந்த கண்டிஷனும் இங்கே ஐ கிரேட்டர் than ஈக்குவல் டு 3 ஆகிறதுனால இங்கே ஃபஸ்ட்டு ஈவெண்ட்லேருந்து செகண்ட் ஈவெண்ட்டுக்கு வரும். திரும்பவும் என்ன ஆகும், திரும்ப வந்து ஐ ஈக்குவல் டு இங்கே திரும்ப இங்கே போகும். திரும்ப ஐ ஈக்குவல் டு 0, ஐ ஈக்குவல் டு 1, திரும்ப ஐ ஈக்குவல் டு 3 ஆகிற வரையும் பார்ப்போம். 3க்கு மேலே வந்துருச்சுன்னா திரும்ப செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போகும். திரும்ப தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு. ஸோ இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே இது கண்டிஷன் மாதிரி, இந்த ஸ்டேட் வந்து ஆக்ஷன் மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலாக போனோடனே ஐ ஈக்குவல் டு 0, அதில் அது ஐ ஈக்குவல் டு 0லேருந்து இந்த கவுண்ட் ஸ்டேட் போகிறதுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. அதனால் அடுத்த சாம்பிள் டைமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். வந்த பிறகு ஐ வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகி 3 வந்த பிறகு என்ன ஆகும்னா இங்கே எவ்வளோ ஆக்ஷன் நடக்கும். ஸோ ஐ ஈக்குவல் டு கிரேட்டர் than ஈக்குவல் டு 3ங்கிறதுனால இதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால இங்கேயும் நடந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து செகண்டுக்கு வந்துடும். திரும்ப செகண்ட் வந்த பிறகு இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஐ ஈக்குவல் டு 0, ஐ ஈக்குவல் டு 1, திரும்ப 3 வரையும் கவுண்ட் ஆகும். 3 வரையும் கவுண்ட் ஆன பிறகு செகண்ட்லேருந்து தேர்டுக்கு, திரும்ப தேர்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆக்ஷன் நடக்கும் இந்த கண்டிஷனை பொறுத்து. ஓகேவா? ஸோ இது எப்படி P1, P2, P3 வந்து எப்படி ஈவெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறது, இதை நான் எதுவுமே போடல. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்புட்டாவோ அவுட்புட்டாவோ நான் எதையுமே டிஃபைன் பண்ணல இது. ஓகேவா? P1, P2, P3 அது P4னு போட்டிருக்கேன்னா. ஓகே, ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா இங்கே மாடல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். மாடல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு இந்த சார்ட்லாம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சார்ட்டில் போயிட்டு ஆட் ஈவெண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், தெரியுதா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
ஈவெண்ட் அப்படின்னு வரும். நம்ம ஈவெண்ட் நேம் கொடுத்துட்டோம், P1 P2 P3ன்னு. P1 கொடுத்துட்டு நமக்கு வந்து என்னவா வேணும், அவுட்புட்டாக வேணுமா இன்புட்டாக வேணுமான்னு கேட்கும். அவுட்புட்டாக, ஓகேவா? ஸோ அவுட்புட்டாக கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் நேம்னா P2, அது ஒரு அவுட்புட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டு P3. ஸோ 3 ஈவெண்ட் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடு எப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் காலாக ட்ரிகர் ஆகணுமா, இல்லை வந்து ஈவெண்ட் வந்து ஃபங்க்ஷன் காலாக இருக்கணுமா, இல்லை எட்ஜ் இந்த ட்ரிகர் சப்சிஸ்டமாக இருக்கணுமான்னு கொடுக்கலாம். நம்ம இப்போ ஃபங்க்ஷன் கால் வச்சுட்டோம்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் மட்டும் அது டிஃபால்ட்டாக தான் இருக்கும். வச்சுட்டு அப்ளை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வெளில வந்தீங்க என்ன சார்ட்டை விட்டு 3 ஈவெண்ட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஈவெண்ட்டு க்ரியேட் ஆகுது. இந்த ஈவெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கால் சப்சிஸ்டமாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ அதனால் ஃபங்க்ஷன் கால் சப்சிஸ்டம் 3 தான் ஆட் பண்ணுங்க. இப்போ அது எதில் இருக்குன்னா ஃபங்க்ஷன் கால் சப்சிஸ்டம்னா சப்சிஸ்டம்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அண்ட் சப்சிஸ்டம்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம்ல, இதில் போனீங்கன்னா ஃபங்க்ஷன் கால்க்குன்னே தனியாக சப்சிஸ்டம் இருக்கும். ஃபங்க்ஷன் கால் சப்சிஸ்டம், ஓகேவா? இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா இதில் போய் இதை ஆட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நான் சிம்பிளாக லாஜிக்காக நான் சும்மா 1 2 3 மட்டும் போடுறேன். ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக் எடுத்து நான் வேறு எதுவும் போடல. அதில் ஒரு இது நீங்கள் எவ்வளோ பெரிய லாஜிக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டு இவ்வளோ நேரம் நடக்கணும், அதாவது பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நடந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்த லாஜிக் நடக்கணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்த லாஜிக் நடக்கணும், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட்ஸ் இருக்குது ஸ்டேட் ஃப்ளோவில். சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக்கை மட்டும் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய லாஜிக்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சப் சிஸ்டம்குள்ளே. ஓகே, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஈவெண்ட் எப்போ நடக்கும், இனிஷியலாகவே ஃபஸ்ட் ஈவெண்ட்டில் இருக்கும் I greater than or equal to 3 ஆகிற வரையும். அதாவது இங்கே I greater than or equal to 3 ஆகிற வரையும் ஃபஸ்ட் ஈவெண்ட்லேயே நடக்கும். அது வரையும் இது என்ன பண்ணணும்னா இந்த இது மட்டும் தான் அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ இது மட்டும் தான் ட்ரிகர் ஆகிருக்கும். அப்போ 1ங்கிறது அவுட்புட்டில் வரும். அடுத்த ஈவெண்ட் நடக்கும்போது எனக்கு அடுத்த ஈவெண்ட் நடக்கும்போது அவுட்புட் வந்து 2ன்னு வரணும். ஸோ இங்கே 2ன்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஈவெண்ட் நடக்கும்போது 3ன்னு வரணும். சரி, ஓகே. இது எல்லாமே ஃபங்க்ஷன் கால்ஸ். ஸோ ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் ஆகாது. இங்கே நம்ம ஒரு பிளாக் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த 3 சப்சிஸ்டமில் நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒவ்வொரு டைமில் நடக்கும். ஃபஸ்ட்டு இது நடக்குது, அதுக்கப்புறம் I greater than or equal to 3 நடக்கும்போது இந்த ஈவெண்ட் நடக்குது, அதுக்கப்புறம் I greater than or equal to 3 ஆகட்டும் இந்த ஈவெண்ட் நடக்குது, அப்புறம் திரும்ப ஃபஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வருது. ஸோ அட் அ டைம் வந்து ஒரு சிஸ்டம் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிளாக் இருக்குது. அது என்ன பிளாக் யூஸ் பண்ணி நிறைய இன்புட் கொடுக்கலாம், ஆனால் அட் அ டைம் ஒரே ஒரு அவுட்புட்டை தான் ஆக்டிவேட் பண்ணணும். அது என்ன பிளாக், என்ன கெஸ் பண்ண முடியுதா உங்களால்? யாராவது சொல்ல முடியுமா? ஓகே, குட். ஸோ மெர்ஜி பிளாக் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு நிறைய இன்புட் நம்ம கொடுக்கலாம். அதோட அவுட்புட் என்ன வரும்னா ரீசென்ட்லி ஆக்டிவேட்டட் இன்புட்டை தான் வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ மெர்ஜி பிளாக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்பர் ஆஃப் அவுட்புட் இன்புட் வந்து 3. ஸோ 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெர்ஜி பிளாக்கோட ஃபங்க்ஷன் என்னன்னா நீங்கள் எத்தனை இன்புட்னா கொடுக்கலாம், ஆனால் அதோட அவுட்புட் என்ன வரும்னா ரீசெண்டாக எந்த இன்புட் ஆக்டிவேட் ஆகிருக்கோ அதுதான் அவுட்புட். ஆக்டிவில் இருக்க இன்புட்டு தான் வந்து அவுட்புட் ஆகும்.
இது 3ல 3 இன்புட்டுமே ஒரே டைம்ல ஆக்டிவ்ல இருக்காது. எது ஒண்ணு ஆக்டிவ்ல இருக்கோ அது வந்து அவுட்புட் வரும் மெர்ஜ் பிளாக்ல. ஓகேவா? அதான் மெர்ஜ் பிளாக்கோட ஃபங்க்ஷன். ஒரு ஸ்கோப் போட்டு அவுட்புட் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சால்வர் வந்து என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஸ்டெப் சால்வர் வச்சுக்கோங்க. அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன் ஏன்னு. ஃபிக்ஸ்டு ஸ்டெப் சால்வர் இதில் போய் டிஸ்க்ரீட் ஓகேங்களா. சாம்பிள் டைம் வந்து 0.5 சம்திங் வேல்யூ கொடுங்க 0.5 ஓகேவா. ஸோ ஃபிக்ஸ்டு ஸ்டெப்பு டிஸ்க்ரீட் சால்வர் அதில் வந்து சைஸ் ஸ்டெப் சைஸ் வந்து 0.5 ஓகேவா. இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஒரு எரர் வருது. என்னன்னா ஐன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகேவா, ஐ ஈக்குவல் டு 0 அது என்ன டிஃபைன் பண்ணல, அது ஒரு லோக்கல் வேரியபிளா டிஃபைன் பண்ணிக்க. அதாவது கேட்குது ஓகேவாங்க, அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுங்க. ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1ல் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து அப் டு 1.5 வரையும் 1ல் இருக்குது. அதுக்கப்புறம் 2க்கு போகுது. ஸோ 1.5 எதை சொல்கிறோன்னா கீழே உள்ள டைம் சொல்கிறேன். ஓகேவா, 1.5லேருந்து 3 வரையும் 2ல் இருக்குது. அதுக்கப்புறம் 3லேருந்து 4.5 வரையும் 3ல் இருக்குது. ஓகேவா. ஸோ திரும்ப 1 2 3, அதாவது 1.5 செகண்ட்ஸ் வந்து ஒரு ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. நான் எப்படி கரெக்டாக 1.5 ஏன் வந்துச்சு அப்படின்னா, அது வந்து நம்மளோட ஸ்டெப் சைஸ் வந்து 0.5 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 3 பார்க்குறோம். ஸோ ஐ 1 2 3, ஸோ 3 சைக்கிள் எடுத்துக்கும். 3 தடவை நமக்கு வந்து டூரிங் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஐ ஈக்குவல் டு 1 2 3ன்னு. ஸோ 3 தடவை வந்து 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 1.5. ஸோ 1.5 ஸ்டார்ட் இனிஷியலாக வந்து P1ல் இருக்கும். ஸோ P1 வந்து என்ன ஈவெண்ட்டு, இந்த ட்ரிகர் பண்ணுற ஈவெண்ட்டு. இந்த இதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்குது, 1. ஸோ வந்து 1ங்கிற வேல்யூ வந்து 1.5 செகண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். அடுத்த 1.5 செகண்ட்ஸ் வந்து 2ங்கிறது ஆக்டிவேட்டாக இருக்கும். அடுத்த 1.5 செகண்ட் வந்து 3ங்கிறது ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் ஈவெண்ட் வந்து யூஸ் பண்ணுறது. திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் ஒரு தடவை. இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டில் ரெண்டு ஸ்டேட்டு போடுறோம். ரெண்டுமே வந்து பேரலல் அண்ட் டீகம்போசிஷன். ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே உள்ள கண்டிஷனை செக் பண்ணி இங்கே ஆக்ஷன் நடக்கும். பேஸ்ட் ஆன் நம்ம எக்ஸிக்யூஷன் ஆர்டர் செலக்ட் பண்ணுறதுல. ஸோ நான் இங்கே 1 இங்கே 2ன்னு செலக்ட் பண்ணதுனால இங்கே செக் பண்ணி இங்கே அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இனிஷியலாக 1ங்கிறது எக்ஸிக்யூஷன் ஆர்டர் இங்கே இருக்குது. ஸோ இனிஷியலாக இந்த ஸ்டேட்டுக்கு போகுது, ஐ 0ன்னு வரும். இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட் வர்றதுக்கு எந்த கண்டிஷனுமே இல்லை. அதனால் அடுத்த சாம்பிள் டைமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்தோடனே ஐ 1, அதுக்கப்புறம் டூரிங்கில் வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ஒன்று. கண்டிஷன் வந்து ஐ வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஆக்ஷன் நடக்கும். ஸோ இனிஷியலாக இங்கே இருந்தது அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்துடும். அடுத்த ஸ்டேட் வந்துச்சுன்னா செகண்ட் ஈவெண்ட் P2 ஒரு ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ P2 P1 P3ங்கிறது 3 ஈவெண்ட்டு. 3 ஈவெண்ட்டுமே வந்து இந்த ஃபங்க்ஷன் காலை ட்ரிகர் பண்ணணும். ஃபங்க்ஷன் காலை ட்ரிகர் பண்ணுன்னா இந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் இருக்கும்போது இதில் என்ன இன்புட் இருக்கோ அது அவுட்புட் வந்துடும். இந்த ஈவெண்ட் ஆக்டிவேட்டில் இருக்கும்போது இங்கே என்ன நம்ம இன்புட்டை கொடுத்துருக்கோமோ 2ங்கிறது வந்து அவுட்புட்டில் வந்துடும். ஸோ அதே மாதிரி 3வது ஈவெண்ட் ஆக்டிவேட்டில் இருக்கும்போது இங்கே உள்ள அவுட்புட் வந்து இன்புட் வந்து அவுட்புட்டை வந்துடும். ஓகேவா. மெர்ஜ் பிளாக் ஆல்ரெடி நமக்கு தெரியும், எந்த இன்புட்டு ஆக்டிவில் இருக்கோ அதை தான் அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ எத்தனை இன்புட்னா நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கு, பட் எது ஆக்டிவில் இருக்க இன்புட்டோ அதுதான் வந்து அவுட்புட் ஆகும் மெர்ஜ் பிளாக். ஓகேவா. ஸோ இப்போ தான் ஈவெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஒன் மோர் லாஜிக் இதில் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, எப்படி ஒரு சார்ட்டில் ட்ரிகர் சப் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஓகேவா.
ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் நான் சொல்கிறேன் எப்படின்னு. இந்த இப்போ பண்ண ஈவெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே திரும்ப மாடல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு இன்னொரு இது ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஈவெண்ட்டு சும்மா நேம் வந்து ட்ரிகர்னு கொடுக்குறேன். ஓகேவா? ட்ரிகர்னு கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்புட் ஃப்ரம் சிமுலிங் ட்ரிகர் சிஸ்டம் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்புட் ஃப்ரம் சிமுலிங் செலக்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் காலில் எய்தராக ரைசிங்காக ஃபாலிங் இதுக்கு இதை எய்தர் கொடுத்தீங்க அப்படின்னா எய்தர் ரைசிங் ஃபாலிங் எதுனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது ஒரு நம்ம வந்து எப்படி சார்ட்டில் ட்ரிகர் சப் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ சார்ட்டில் ட்ரிகர் வந்துடும். நீங்கள் இதில் நீங்கள் சிமுலிங்கில் ட்ரிகர் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து சார்ட்டில் ஸ்டேட் ஃப்ளோவில் எப்படி ட்ரிகர் சப் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அது நம்ம இப்போ இந்த லாஜிக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அது நமக்கு தேவையில்லை இப்போக்கி. அதனால் இது கொஸ்டின் கேட்பாங்களா? ட்ரிகர் சப் சிஸ்டம் வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்பாங்கன்னா ஏன் கொஸ்டின் நீங்கள் கேட்டால் தான் நீங்கள் கற்றுக்குவீங்களா பிரபு? நீங்கள் உங்களுக்கு ஒரு லாஜிக் வருது சார்ட்டில் இருந்து ட்ரிகர் சப் சிஸ்டம். இல்லை இல்லை கேட்டுக்கிட்டாங்கன்னா எது கேட்பாங்க கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஓகேவா? நம்ம எது கேட்பாங்கன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிறது நல்லதுதான் சார். ஓகேண்ணே சார் அது ரெண்டையும் செலக்ட் பண்ணி பேரல் பண்ணீங்களா? அது மட்டும் ஒரு தடவை காட்டுங்க. இல்லை ரெண்டையும் செலக்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பேஸில் வச்சு சும்மா ரைட் கிளிக் பண்ணி டீகம்போசிஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. அதில் போய் ஆர்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேவா? அந்த டாட்டட் லைன்ஸ் வராது. பேரலல் அண்ட் டீகம்போசிஷனுக்கு டீகம்போசிஷனில் போயிட்டு ஓகே அண்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள், நான் ஒன்று கவனிச்சிங்கன்னா இந்த பேரலல் அண்ட் டீகம்போசிஷனுக்கு எது டிஃபால்ட் ட்ரான்சிஷன் போடல பாருங்கள், இந்த மெயின் பேரண்ட் ஸ்டேட்டுக்கு அது தேவையில்லை நமக்கு. ஏன்னா எக்ஸிக்யூஷன் ஆர்டர் படி இது கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து இது ஆக்ஷன் நடக்கும். பேரலல் அண்டுக்கு தேவையில்லை. ஓகே ஓகே சார். அப்புறம் அந்த உள்ள ரெண்டுக்கு அதுக்குள்ள டிஃபால்ட் இருக்குது இல்ல? அதுக்குள்ள டிஃபால்ட்டா இருக்குது. ரீசன் வந்து அதுக்கு வந்து நம்பர் என்ன இருக்கு? எதுங்க நம்பர்? சார் அதுக்குள்ள டிஃபால்ட் இருக்குல்ல சார்? ஆமா ஆமா ஆமா. அதுக்கும் அதை கிளிக் பண்ணுங்க மேல ஒரு தடவை. இதையா? அதுக்கு மேல சார். இதையா? அதை கிளிக் பண்ண நம்பர் ஏதாவது வருதா? இங்கே நம்பர் வராது. இது மட்டும்தான் நம்ம பேரலல் அண்ட் ஸ்டேட்டாக மாற்றிருக்கோம். இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்த பிறகு இந்த பேரண்ட் ஸ்டேட் ஆக்டிவேட் பிறகு இதில் எது ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகும் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம போட்டுட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதையும் நீங்கள் எதாவது மாற்றணும்னா இங்கே போயிட்டு டீகம்போசிஷன் பேரலல் அண்ட் கொடுத்தீங்கன்னா இதுவும் மாறும். ஓகே ஓகே ஓகே. நம்ம இதை பண்ணல இப்போக்கி. அதுல 1 2 3ன்றது என்ன ஆர்டர்? எக்ஸிகியூஷன் ஆர்டர் எது ஃபர்ஸ்ட் நடக்கணும் எது செகண்ட் நடக்கணும்னு. ஓகே ஓகேங்க சார். ஓகே. நீங்க மாத்திக்கலாம் எக்ஸிகியூஷன் ஆர்டர் என்ன கூட இது ஃபர்ஸ்ட் நடந்து இதுக்கு பேரலலா அது நடக்கணும்னா அது மாத்திக்கலாம் நீங்க. ஓகே. அந்த எக்ஸிகியூஷன் ஆர்டர்ல போய் மாத்திக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. இந்த ஈவெண்ட்ஸ் இப்படிதான் ஈவெண்ட் அண்ட் ட்ரிகர் கிரியேட் பண்றது சார்ட்ல. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்ம இல்லாட்டி நெக்ஸ்ட் ஒரு லாஜிக் தரேன், அது போயிடலாம். ஆனந்த் சார். சார் சொல்லுங்க சார். இப்போ இந்த ஈவெண்ட்ஸ் நம்ம இப்போ சொன்னீங்க இல்லைங்க சார், அது இண்டஸ்ட்ரியில எப்படிங்க சார் நீங்க ரியல் டைம் இது கூட ரிலேட் பண்ணுவீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேங்க சார். அதான் இப்போ நான் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதுலேயே அந்த கான்ஸ்டன்ட் சும்மா சிம்பிளான கான்ஸ்டன்ட் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. இல்லை இப்போ நீங்க சொன்ன இந்த என்டையர் இது புரிஞ்சுங்க சார் எனக்கு. ஆனா இதை வந்துட்டு எப்படி ஒரு ப்ராக்டிக்கல் சிஸ்டமுக்கு நீங்க இதை மாடலா எடுப்பீங்க? அது அந்த ப்ராக்டிக்கல் சிஸ்டம் மாடலுக்கு என்ன எதுங்கிறது தெரிஞ்சுன்னா ஈஸியா ரிலேட் பண்ணியிருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா புரியும். அதுதாங்க.
அதான் நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா. என்னன்னா, நான் சிம்பிளா ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக் போட்டதுனால உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. இதுக்குள்ள நீங்க ஒரு லாஜிக்க போட்டு, உங்களுக்கு ஒரு உங்க ரெக்யர்மென்ட் எப்படி இருக்கும்னா சில டைம்ல, எனக்கு ஒரு லாஜிக் வந்து ஒரு 2 செகண்ட் ஆக்டிவேட் ஆகணும். அடுத்த 2 செகண்ட் வேற லாஜிக் ஆக்டிவேட் ஆகணும். அடுத்த 2 செகண்ட் வேற லாஜிக் ஆக்டிவேட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ரெக்யர்மென்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த லாஜிக்க தூக்கி இதுக்குள்ள போட்டுட்டீங்க. இந்த சிம்பிளா நான் கான்ஸ்டன்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த லாஜிக்க தூக்கி இதுக்குள்ள போட்டீங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் இந்த லாஜிக் ஆக்டிவேட் ஆகும். அது இங்கே நம்ம கேஸில் ஃபர்ஸ்ட் 1.5 செகண்ட் இந்த லாஜிக் ஆக்டிவேட் ஆகும். அடுத்த 1.5 செகண்ட் இந்த லாஜிக் ஆக்டிவேட் ஆகும். அடுத்த 1.5 செகண்ட் இந்த லாஜிக் ஆக்டிவேட் ஆகும். ஸோ வந்து சார் ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டைம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இது நடக்கணும், செகண்ட் இது நடக்கணும், தேர்ட் இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். சார் அதுக்கு எலிவேட்டர் கான்செப்ட் கூட வைக்கலாமா சார்? பட்டன் பிரஸ் பண்ணோன்னா இவ்வளோ தூரம் மேலே போகணும், அப்புறம் அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் டோர் க்ளோஸ் பண்ணணும். 3 ஈவெண்ட் ஆமா வச்சுக்கலாம். 3 ஈவெண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஆமா சார் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டாரு. ஆமா ஓகே ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு. ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ எடுத்து கூட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு லாஜிக் தரேன். லாஜிக் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம். கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நார்மலாக ஒரு டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்களேன். இப்போ டெம்பரேச்சர் எனக்கு வந்து 28லேருந்து 32க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். நீங்கள் இப்போ ஹீட்டரையும் ஆன் பண்ண தேவையில்ல, கூலரையும் ஆன் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ 28லேருந்து 32க்குள்ளே. ஸோ டிசைடு டெம்பரேச்சர் வந்து 30 +or-2 போட்டிருக்கேன் அதில். ஸோ +or-2 வந்து 28 to 32 வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் மாதிரி. ஸோ அதில் வந்து நீங்கள் கூலரும் வேணாம், நமக்கு வந்து ஹீட்டரும் வேணாம். எனக்கு 32க்கு மேலே போயிட்டு அப்படின்னா ஹீட் அதிகம், அப்போ கூலர் ஆன் பண்ணணும். ஓகேவா? 28 கீழே வந்துருச்சுன்னா கூலிங் அதிகமாகிடுச்சு, ஸோ ஹீட்டர் ஆன் பண்ணணும். ஸோ இதுக்கு ஸ்டேட் ஃப்ளோரில் எப்படி லாஜிக் கிரியேட் பண்ணுங்க? நான் வேர்டிங்கில் எழுதுகிறேன். டிசைடு டெம்பரேச்சர் வந்து 30. இதோட டாலரன்ஸ் நான் போடுறேன். டாலரன்ஸ் வந்து 2 +or-. ஸோ டிசைட் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ, அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா 28லேருந்து 32. இதுதான் வந்து நார்மல் டெம்பரேச்சர். இந்த டைமில் ஹீட்டரும் தேவையில்லை, கூலரும் தேவையில்லை உங்களுக்கு. ஓகேவா? இதுவே 32க்கு மேலே போயிட்டுன்னா டெம்பரேச்சர் வந்து 32க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா என்னன்னா ஹீட் அதிகம்னு அர்த்தம். இந்த டைம்ல இருந்து எனக்கு ஹீட்டர் கூலர் ஆன் ஆயிடணும். ஓகேவா? இதுவே 28 கீழே வந்துருச்சு அப்படின்னா கூலிங் ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். இந்த டைம்ல வந்து ஹீட்டர் ஆன் ஆயிடணும். ஸோ இதான் வந்து ரெக்குவயர்மெண்ட்டு. இதுக்கு ஸ்டேட் ஃப்ளோ யூஸ் பண்ணி சிம்பிளாக போடலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக கண்டிஷன் தான். ஆன் ஆஃப்ங்கிறதுக்கு 1 அதை யூஸ் பண்ணிக்க, 1 0 வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃபுக்கு. ஓகேவா? இதில் எது இன்புட்டு எது அவுட்புட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே டக்குன்னு லாஜிக்கு போட்டுக்கலாம். நான் அந்த குரூப்லேயும் போட்டு விட்றேன் இந்த வேர்டிங் இருக்கிறத. ஏதாவது டவுட்ஸ், ரெக்குவயர்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் நீங்கள். ரெக்குவயர்மெண்ட் கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் சார், கிளியர் சார். ஓகே. யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் திரும்ப சொல்கிறேன். ரெக்குவயர்மெண்ட்டு டைம் தருவீங்களா? பண்ணலாம்ல இப்போ? இப்போ பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணணும். 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆஃப்டர் 5 to 6 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸ்டேட் ஃப்ளோவில் பண்ணுங்கள். முத்துக்குமார், ஹலோ. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க.
கிளியரா உங்களுக்கு? புரியுதா என்ன கொஸ்டின்? ரைட். ஓகே. புரியுது புரியுது புரியுது. ஓகே. ட்ரை பண்ணுங்க ரைட். ஸ்டேட் ஃப்ளோல. ஓகே ப்ரோ. சரி சார், உங்களுக்கு கிளியரா? கிளியர் சார். ஓகே.
ஹலோ, ட்ரை பண்ணியிருக்கீங்களா எல்லாரும்? சார் பண்ணியிருக்கு சார். அவுட்புட் மட்டும் செக் பண்ணிடுறேன் ஒரே நிமிஷம். ஓகே. பிரபு நீங்கள்? ஆனா ஆக்சுவலா நான் இது முன்னாடியே பண்ணிருக்கேன்னு. சரி, அதான் ஓகே. நான் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். திரும்ப பண்ணிட்டேன். சரி, ஓகே, பண்ணுங்க. நான் ஜஸ்ட் கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. முத்துக்குமார் நீங்கள்? ஹலோ. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, மொபைலா? மொபைலில் தான் ஜிக்கேன். நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுங்க, சரியா? முடிஞ்சளவு நெக்ஸ்ட் டைம்லாம். ஓகே ப்ரோ. ஓகே. சதீஷ் சார், நீங்கள் பண்ணிட்டீங்களா? சார் நான் இன்னைக்கு காலிங் பண்ண சார் இதை பண்ணல. சரி, ஓகே. கொச்சின் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன் சார். ஓகே. கஜேந்திரன் சார், நீங்கள் ஒன்ஸ் முடிச்சோடனே நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். சார் பண்ணுறேன் சார், ஒரே நிமிஷம். ஓகே. நெட்டில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. பண்ணுங்க, பரவாயில்ல. சார் தெரியுதுங்களா? தெரியுது சார். சார் டெம்பரேச்சர் வாங்கியிருக்கேன். ம். அப்புறம் வந்து ஹீட்டர், கூலர் 2 அவுட்புட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே. இதுக்குள்ள வந்து இஃப் எல்ஸ் வச்சு தான் போட்டேன். ம். பட் ஆனால் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. ஓகே. நீங்கள் ஜங்ஷன்ஸ் இதை வச்சே போட்டிருக்கீங்களா? ஆமா. ஓகே. ம். இல்லையே இது நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஓகே கரெக்டு தான். பட்டு ரிட்டர்ன் பாத்தெல்லாம் இல்லாத மாதிரி இருக்குது இதில் ஒன்று. அதான் சார், இங்கே உங்களுக்கு இன்னொரு நோடு கிரியேட் பண்ணணும்ல? இல்லை இன்னொன்று நான் என்ன சொன்னேன், 28லேருந்து 32க்குள்ளே இருந்துச்சுன்னா எதுவுமே ஆன் ஆகக்கூடாது. 28லேருந்து 32க்குள்ள, அதை நார்மல் டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹீட்டர் ஆன் ஓகே ஆகக்கூடாது, கூலர் ஆன் ஆகக்கூடாது. ஓகே. ஓகே. ஸோ வந்து நீங்கள் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் அது எங்கே நம்ம செக் பண்ணுறோம்? அது செக் பண்ண தேவையில்ல தான். பட் ஓகே, இது என்ன அவுட்புட் வருது? நீங்கள் ரன் பண்ணுங்கள்.
அவுட்புட்டே வரல, ஏதோ தப்பு இருக்கு. இல்லை என்ன எரர் வருது? எரர்லாம் வரல, இது ஆனே ஆகல. இல்லை திரும்ப மாடல் போங்க. உள்ள போங்க. ஓகே. இல்லை இல்லை நீங்கள் நம்ம இன்ஃபெல்ஸில் எப்பயாவது நம்ம கண்டிஷனும் இதுவும் ஒன்றாவே போட்டிருக்கோமா? அதுதான் பார்த்தேன் நான். அப்போ அதுக்கு இன்னொரு ஜங்ஷன் போட்டால் ஓகே தானே? ஆமாம் ஜங்ஷன் போட்டு போடுங்க. பட் எங்கே கனெக்ட் ஆகும் அது? அதை நீங்கள் தான் பார்க்கணும். இருங்க ஒரு நிமிஷம். சரி ஓகே சார், நீங்கள் உங்கள் வேலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது நம்ம நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் முடிச்சு இந்த இதில் ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோட இதில் நான் சொல்லிடுறேன். ஓகேங்க சார். 3 ஸ்டேட் எடுங்களேன். இதுக்கு கேன்சல் பண்ணிடுங்க. 3 ஸ்டேட் எடுங்க. ஒரே ஓகே இருங்க சார். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஓகே, மேலே டாப்பில் ஒன்று போடுங்க. இது ரெண்டுக்கும் டாப்பில் ஒன்று போடுங்க. அது மாதிரி டாப் ஒன்று போகும். ஓகே, லாஸ்ட்டாக கேன்சல் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்டேட் அதை கொண்டு போடுங்க. இனிஷியல்னு கொடுத்துருங்க. நீட்டு நேம் கொடுங்க அதுக்கு. ஓகேவா? இது வரும்போது எதுவுமே ஆன் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வந்து ஹீட்ரு ஈக்குவல் டு 0 மட்டும் எனேபிள் நம்ம டைப் பண்ண தேவையில்லை. எனேபிள் மட்டும்னா ஜஸ்ட்டு கொடுங்களேன். எனேபிள் எடுத்துங்க. சும்மா ஹீட்டர் ஈக்குவல் டு 0 மட்டும் கொடுங்க. போட்டு செமிகோலன் கொடுங்க. அதுவே எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டேட் வந்து ஸோ இனிஷியலாக வந்து ஹீட்டர் ஆன் ஆகலை. ஓகேவா? கூலர் எதுவுமே ஆன் ஆகலை. நீங்கள் டிஃப்ரெண்ட் வேரியபிளாக வச்சுக்கலாம். ஒரே வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டர்னா 1, கூலர்னா -1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரே வேரியபிள். ஹீட்டர் மட்டும்தான் அவுட்புட்டு. ஹீட்டர் 0 வந்தால் எதுவுமே நடக்கல அர்த்தம். ஹீட்டர் ஈக்குவல் டு 1னா ஹீட்டர் ஆன் ஆச்சு. ஹீட்டர் ஈக்குவல் டு -1னா கூலர் ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ கீழே வந்து ஹீட்டர் ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து கூலரு, இன்னொன்று வந்து ஹீட்டர் போட்டுருங்க. இது கூலரு, ஹீட்டர். ஓகே, இப்போ கண்டிஷன் இங்கே வந்து எப்போ நமக்கு கூலர் ஆன் ஆகும் அந்த ரெக்குவயர்மெண்ட் என்ன சொன்னீங்கன்னா 28 கீழே வந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் டிசைடு டெம்பரேச்சர்னு நான் 30 தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா டி கண்டிஷன் போடுங்க. டி டெம்பரேச்சர், அதாவது இன்புட் டெம்பரேச்சர். டெம்ப் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் இல்லை 28 நீங்கள் நம்பரை டிஃபைன் பண்ணணும். அதை இன்புட்டாக வாங்கிக்கலாம் டிசைட் டெம்பரேச்சர். ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு இது கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு ஹாட் கோட் வேல்யூ கொடுக்க கூடாது. ஓகேங்களா? கேலிபிரேட் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுங்க, டிசைட் டெம்பரேச்சருக்கு அதாவது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த டிசைட் டெம்பரேச்சர் 13 சொன்னீங்களா, அதான் டிசைட் டெம்பரேச்சர். அது எக்ஸ் ப்ளஸ் வந்து அந்த டாலரன்ஸ் டிடின்னு வச்சுக்கோங்க. டிடி அந்த ஒரு போடுங்கள, ஸ்மால் டி ப்ளஸ். ஓகே, இப்போ டெம்பரேச்சர் வந்து ஆமாம் இந்த 2 வேல்யூவோட நமக்கு வந்து லெஸ் தென் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 28 சாரி எப்போ நம்ம கூலர் ஆன் ஆகணும் 30 + 2 32 வரும்போது. ஓகே, இதை வந்துச்சுன்னா கூலர் இங்கே வந்துருங்க. கண்டிஷன் ஆக்ஷன் இங்கே போட்டுருங்க. ஸ்டேட் ஆக்ஷன் ஹீட்டர் ஈக்குவல் டு -1. இங்கே என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோன்னா டெம்பரேச்சர் வந்து 30 எக்ஸுங்கிறது எக்ஸாம்பிள் 30 வச்சு டிசைன் டெம்பரேச்சர், டிடிங்கிறது டாலரன்ஸ் 2. ஸோ வந்து 32க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இல்லை 32க்கு கம்மியாக இல்லை கூலரு 32க்கு அதிகமாக போனாதானே கூலர் இது
அது லெஸ் தென் ஆமாம் 32 டெம்பரேச்சருக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு டிகிரிக்கு மேலே போனால் உங்களுக்கு வந்து கூலர் ஆன் ஆகணும். அதனால ஹீட்டர் வந்து -1 போட்டீங்க. திரும்ப இங்கேருந்து இந்த கூலர்லேருந்து இன்னொரு ரிட்டர்ன் ஆக்ஷன் போடுங்க அந்த ஹீட்டர் 0 ஆகிறதுக்கு. இல்லை அங்கே இனிமே வேணாம்னு சொல்கிறப்ப இதே தேவையில்லை. இங்கே இப்போ நீங்கள் போட்ட கண்ட்ரோலைசர் விட்டுருங்க. அங்கே திரும்ப கூலர்லேருந்து இனிஷியலுக்கு அதை வந்து அப்படியே இதை மாற்றி மட்டும் போடுங்க. டெம்பரேச்சர் வந்து லெஸ் தென் அது ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டிடி. ஓகேவா? இதே மாதிரி இப்போ வந்து ஹீட்டர்லேருந்து அதாவது இனிஷியல்லேருந்து ஹீட்டருக்கு எப்படின்னா ஹீட்டர் எப்போ ஆன் பண்ணுவோம் 28 கீழே வந்துருச்சுன்னா அப்போ வந்து டெம்பரேச்சர் டெம்ப்பு அது அப்படியே போட்டு லெஸ் தென் போட்டுக்கோங்க. ப்ளஸ் டிடி போல மைனஸ் டிடி போடுங்க. அப்போ ரிட்டர்ன் ஆக்ஷன் இங்கே போட்டுருங்க. நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிடுங்க. அப்ப நான் சாப்பிடுறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடுங்க. ஓகே, இப்போ என்ன நடக்கும்னா 32க்கு மேலே போயிட்டுனா கூலர் ஹீட்டர் வந்து -1 அவுட்புட் வரும். ஓகேவா? அது 28 கீழே வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஆக்ஷன் போடுங்க. ஹீட்டரில் என்ன நடக்கும்னா ஹீட்டர் ஈக்குவல் டு என்ட்ரி வந்து ஹீட்டர் ஈக்குவல் டு 1 போடுங்க. ஹீட்டர் ஒரு ஸ்டேட் இருக்குல்ல அதில் ஓகே. இப்போ எதாவது இன்புட் எதாவது அவுட்புட்டு அதை டிஃபைன் பண்ணுங்க. அவுட்புட்டு ஒன்லி ஹீட்டர் தான். இல்லை அதெல்லாம் ஸ்டேட்டு சார்ட்டு போங்க. சார்ட் இல்லை அதில் சார்ட் 2 இருக்குல்ல அது போங்க சொல்கிறேன். போயிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வரும் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ எழுதுங்க ஹீட்டர் தான் அவுட்புட்டு. டேட்டா கூட ஹீட்டர். இன்புட் வந்து டெம்ப்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அப்புறம் வந்து டிசைடு டெம்பரேச்சர் எக்ஸு, அப்புறம் வந்து டாலரன்ஸ் டிடி, இதெல்லாம் இன்புட்டு. வராத நீங்க வேலை பார்த்துதான் மட்டும் ஓடுங்க. வேலை டிடி கொடுத்தோமா? டிடி ஓகே. அதான் சொல்லுனே அங்கதான் வண்டி கிடக்கு கேட்டு மாட்டி ஓட்டுங்கிறேன். இப்போ புரியுதா சார் உங்களுக்கு லாஜிக்கு? புரியுது சார். ஓகே, இப்போ அங்கே வாங்க மாடலுக்கு வாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை. க்ளோஸ் பண்ணது வந்துடும் ஆட்டோமேட்டிக். ஓகே கொடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்டெப் இல்லை. இப்போ இன்புட்டை கொடுங்க. இன்புட் டெம்பரேச்சரு சொல்கிற மாதிரி கொடுங்க. ஓகேவா? ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் ஸ்டார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்புட்டுக்கு மற்ற ரெண்டுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக், 2 கான்ஸ்டன்ட் பிளாக். இப்படி போட்டோம்னா நமக்கு எப்பெல்லாம் வந்து ரிசல்ட் மாற்றணுமோ இங்கே ஒரு என்ட்ரி அடிச்சா முடிஞ்சுது. கரெக்டுங்களா? ப்ரோக்ராம்லாம் ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டு இருக்கோம். ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் ஸ்டார் போடுங்க. ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் வேணாம். இதில் நான் சொல்கிற மாதிரி வேல்யூ போடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 30, 35, 34, 33. சார் சொல்லுங்க. 35, 34, 33 போடுங்க. ஃபஸ்ட்டு 3 வேல்யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் லெஸ் தென் இது கொடுங்க. ஓகே,
நிறைய வேல்யூ போடலாம், 30 இது மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை 33 அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. 33க்கு அப்புறம் என்ன போடுங்க, அந்த 28லேருந்து 32 வருது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, 31 33க்கு அப்புறம் 31 30 29. ஓகே, அதுக்கப்புறம் வந்து 25 கீழே ஒரு 20 24 23 இது மாதிரி 2-3 வேல்யூ கொடுங்க. அதாவது லெஸ் தென் 28. 30 வேணாம் சார், 24 அது மாதிரி. ஓகே 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 அப்ளை ஓகே கொடுத்துருங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் டிசைட் டெம்பரேச்சர் 30 சொன்னால 30 கொடுத்துருங்க. எக்ஸ். ஓகே, அதோட டாலரன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2க்கு 2 போட்டுருங்க டீட்டெயில். சார் இது ஸ்டூடெண்ட் லேப்டாப் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம லேப்டாப் தான். ஒரு ஸ்கோப் எடுத்து இன்புட் ரிப்பீட்டிங் சீக்வென்ஸ் ஸ்டார்லையும் ஹீட்டர்லையும் கொடுத்துருங்க, 2 இன்புட்டா. நம்ம எல்லாமே அவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. ஓகே, கான்ஃபிகரேஷன் ரேம் அதிகமாக இருந்தாலே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு. இல்லை சார், அவங்க எல்லாம் லேட்டஸ்ட் தான் வச்சிருப்பானுங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணுங்க. சார் ஆர்டினோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதில் பண்ணிட்டீங்களா? ஓகே, அப்புறம் காட்டுறேன். வியூ கொடுங்களேன், ரெண்டு கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சைக்கிள் மட்டும் ஜூம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 2 சைக்கிள் மட்டும் ஃபுல்லாக வேணாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஜூம் வந்து ஃபஸ்ட்டு 2 சைக்கிள் மட்டும் பண்ணுங்க. இல்லை அந்த ஃபஸ்ட்டு 2 சைக்கிள் சொன்னது ஒரு இது ஃபுல்லாக முடிஞ்சு. ஒரு நிமிஷம் இல்லை வாங்களேன் சார். தேர்டு 0லேருந்து 3rd செகண்ட்லேருந்து 0 செகண்ட் வரைக்கும் ஜூம் பண்ணுங்க. 0 to 3. 0 to 3ங்களா? ஓகே, இப்போ என்ன நடக்குது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் 35 இருக்கு. அப்போ என்ன ஆகுது சார்? இது வியூ மாறிடுச்சு. இல்ல ரொம்ப கீழே போன மாதிரி இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அது நீங்க ஆக்சஸ் மாத்தணும். கீழே வாங்க சொல்றேன். ரைட் கிளிக் கொடுங்க, ஆக்சஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, ரீசெட் ஒரிஜினல் வியூ இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. இருங்க ரீசெட் ஒரிஜினல் வியூ. ஓகே, இது ஸ்கேல் மாறி இருக்கு. ஸ்கேல் பாருங்க, 35 வரை இருந்துச்சுன்னா வேல்யூ கம்மியா தெரியும். ஸ்கேல் மாத்துங்க. மினிமம் வந்து -2, மேக்ஸிமம் வந்து ஒய் லிமிட்டுக்கு பாருங்க, கீழே -2 to 2 கொடுங்க. இதை வந்து -2 to 2 கொடுத்துடலாம். ஓகே, மாற்றி கொடுத்துட்டோங்க. அது இது எந்த ஸ்கோப்னு கேட்டிருக்கோம் ஃபர்ஸ்டே. சரி இருங்க, இப்போதைக்கு ரீசெட் கொடுத்துடலாம். ஓகே, ஆமா, இதை நான் சொல்லிடுறேன். இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது 35 ஆரம்பிக்கும் போது 32க்கு மேல அந்த வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, அப்படிங்கிறப்ப 0ல இருக்கு. தப்பு தானே? 32 டெம்பரேச்சர் அதிகம். ஸோ கூலர் ஆனா இருக்கும். கூலர் ஆனா தான் -1 வந்துருக்கும். ஆனா நமக்கு அடுத்த சைக்கிள்ல இருந்தா, அதாவது அடுத்த சாம்பிள் டைம்ல இருந்தா -1 வருது. அதுக்கப்புறம் திரும்ப 28 அந்த ஒரு நிமிஷம் ரிசல்ட்டே போங்க. அதுக்கப்புறம் 28லேருந்து 32 வர வரையும் உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கல, அதாவது 0ல இருக்கு. ஓகேவா? எஸ்கேப் போடுங்க. ஸோ 28லேருந்து 32 இருக்க வரையும் உங்களுக்கு வந்து 0ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28க்கு கீழே 25 24 பார்த்தீங்கன்னா 24 23 அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஆன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஏங்க சார்
சார் இந்த இடத்துல எகைன் 0 தான் வருது. அதான் அது மிஸ்டேக். அது நம்ம கரெக்ட் பண்ணணும். இது மாதிரி நடக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே இது நம்ம பண்ண மாடல்ல ஒரு மிஸ்டேக். என்னன்னா ஏன் நமக்கு அந்த இடத்துல 0 வருது அப்படின்னா போங்க சொல்றேன். மாடல் போங்க. இல்ல ஒரு நிமிஷம் சார். மற்றவங்களுக்குலாம் ஒரு நிமிஷம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து 34 கொடுத்துருக்காரு. 34ங்கிறது வந்து 32ஓட அதிகம். ஸோ வந்து ஹீட்ரு வந்து கூலர் ஆன் ஆகணும். கூலர் ஆன் ஆகாமல் இனிஷியலாக 0 இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கூலர் ஆன் ஆயிடுச்சு. ஏன்னா அது இனிஷியலாக நம்ம வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டு 0 கொடுத்துருக்கோம். அதனால 0 ஆனிச்சு. அடுத்த சாம்பிள் டைம்ல வந்து கூலர் ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் 28-32 இருக்கும்போது எதுவுமே நடக்கக்கூடாது. நார்மல் டெம்பரேச்சர், அதனால 0ல இருக்கு. அதுதான் வந்து அந்த 0.5 செகண்டுக்கு அப்புறத்துலேருந்து நியர்லி 1.2 செகண்ட் வரையும் 0ல இருக்கும் பாருங்க ஸ்கோப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24-23 கொடுத்தாருல, அது வந்து less than 28, அதனால ஹீட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஹீட்டர் ஆனதுனால 1 அது. அதாவது சார் அந்த ஹைலைட் பண்றீங்களா அதை நீங்க? சார் அதான் ஒரு நிமிஷம் சார். அது -5க்கு இந்த பக்கம் போயிடுச்சு. அது இல்ல நீங்க ஆட்டோ ஸ்கேல் கொடுங்க ஒரு நிமிஷம். இதை விடுங்க, ஆட்டோ ஸ்கேல் கொடுங்க. ஓகே, அதான் இப்போ தான் நான் சொல்கிறேன் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் டைம் மட்டும் தப்பாக வந்துச்சு நமக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 35 இருந்தது. 35ங்கிறப்போ நமக்கு ஃபஸ்ட்டே நம்ம -1 வந்திருக்கணும். ஃபஸ்ட்டே -1 ஏன்னா கூலர் ஆன் ஆயிருக்கணும். கூலருங்கிறது -1 போட்டிருக்கோம். ஒரு இது மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு டிஃபால்ட்டாக 0ன்னு ஆரம்பிச்சிருக்கிறதுனால மாடலில். அதுக்கப்புறம் -1ல இருக்குது. எது வரையும்னா 28 வர்ற வரையும். 28-28லேருந்து 32 இருந்துச்சுன்னா எதுவுமே நடக்காது நமக்கு. ஸோ அதனால 0லே இருக்குது. அதுக்கப்புறம் 24-23 சார் கொடுத்தாருல, அந்த டைமில் வந்து டெம்பரேச்சர் 28 கீழே வந்ததுனால ஹீட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஹீட்டர் ஆனா 1. ஓகேவா? திரும்ப அதே அடுத்தடுத்த சைக்கிள் அதே நடக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ளா ஒன்று இருக்குது, ஒரு மிஸ்டேக் இருக்குது. இதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஓகேவா? இது கரெக்ட் பண்ணுறதுக்கு மாடல் போங்க சார். ஏன் இந்த மிஸ்டேக் வந்துச்சுன்னா இனிஷியலாக நம்ம ஆரம்பிக்கும் போது ஹீட்ரு 0ன்னு ஆரம்பிக்கிறோம். ஸோ இதை கரெக்ட் பண்ணுறது எப்படின்னா மேலே ஒரு ஜங்ஷன் போடுங்களேன். இதுக்கு மேலே இதை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ட்ரான்சிஷன் போட்டிருக்கீங்களா, அதை எடுத்துருங்க. ஒரு ஜங்ஷன் ஒன்று போடுங்க. அங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணி போடணும் கரெக்டாங்க சார்? கண்டிஷன் செக் பண்ணணும். இல்லை அதை கொடுக்காதீங்க. அது ஒரு நிமிஷம் இருங்க, அதை எடுத்துருங்க. ஓகே. இப்போ என்னன்னா இங்கே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்களே ஹீட்டர் ஆன் ஆகிறதுக்கு, டெம்பரேச்சர் டெம்பு லெஸ் தென் x - dtன்னு ஹீட்டர் ஆன் ஆகிறதுக்கு. எஸ் சார். அந்த கண்டிஷனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை அந்த ஜங்ஷன்லேருந்து ஹீட்டருக்கு ஒரு லைன் எழுங்க, ட்ரான்சிஷன் எழுங்க. ஹீட்டர் ஓகே, அது கொஞ்சம் அங்கே இழுத்துக்குங்க. அதை நல்லா எழுங்க. இப்போ அந்த கண்டிஷனை அங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, திரும்ப கூலருக்கு ஆன் ஆகிட்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கீங்களே, இனிஷியல்லேருந்து கூலர் ஆன் ஆகிட்டு, அதை எடுத்துக்கோங்க. அதை ஜங்ஷன்லேருந்து அதை விட்டு அதை போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 3ஆவதா இனிஷியலுக்கு வாங்க ஜங்ஷன்லேருந்து. ஓகே, இப்போ என்ன நடக்கும்? இனிஷியலாகவே இப்போ டிஃபால்ட் ட்ரான்சிஷனை தூக்கி ஜங்ஷனுக்கு மேலே போடும். ஓகே, இப்போ என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு அந்த ஜங்ஷனுக்கு வருது. ஜங்ஷன் வந்த பிறகு செக் பண்ணுது. அதாவது டெம்பரேச்சர் வந்து 28க்கு கீழே இருக்கா 32க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணுது. செக் பண்ணிட்டா அதுலேயே ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே 28க்கு கீழே 32க்கு மேலே இருந்துச்சுன்னா ஹீட்டருக்கும் கூலருக்கும் டேரெக்டாக போயிடும், டேரெக்டாக 0க்கு போகாமல். இது ரெண்டுக்கும் இடைக்கு எல்லாமே கரெக்டாக இன்பிட்வீனில் 28க்கும் 32க்கும் இடையில இருந்தால் மட்டும்தான் ஹீட்டருங்கிறது 0க்கு போகும் ஃபஸ்ட்டு வேல்யூவே. ஸோ அந்த மிஸ்டேக் நம்ம ரெடியூஸ் பண்ணிடல. இதை சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுங்க சார். ஒரே செகண்ட் சார். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு சார். ஓகே ஓகே, இது கிளியராக புரியுதா முத்துக்குமார், சதீஷ் சார்? கிளியர்ண்ணா, கிளியர். ஓகே ஓகே சார், இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே சார்.
ஓகே. இப்போ நீங்க உங்க மாடல் நீங்க பண்ணேன்னு சொன்னீங்களா, நம்ம ரெக்யர்மெண்ட் அத ஓப்பன் பண்ணுங்க. எஸ் சார். நம்ம டஃபே இன்டர்வியூ மாடல். ஓ டஃபேக்கு ஓகே வந்துட்டோம். ம். ஓகே. இப்போ நீங்க மேல 89 குடுத்துருக்கீங்கல்ல சாம்பிள் டைம். அது ஒரு 500 மாத்துங்க. எப்படி 89 குடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும்? ஏன்னா ஒவ்வொன்னும் 2 செகண்ட் எடுத்துக்கும். ஓகே அப்படிங்கிறப்ப சார். நீங்க நீங்க வந்து 178 குடுத்துருக்கணும்ல அட்லீஸ்ட். ஓகே ஓகே ஓகே. ஓகே. நீங்க ரன் பண்ணுங்க. இருங்க சார் ஒரு நிமிஷம். இதை இப்போ ஏதோ ட்ராப் பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம். இது கமெண்ட் அவுட் கொடுத்தாச்சு. கீட்ட எது ட்ராப் பண்ணது? சார் ஒரே நிமிஷம் சார். சார் இங்க சொல்லுங்க. இது ஏதோ எரர் வருது. ஷார்ட் இல்ல எல்லா மாடலும் ஒரே இதில் போடாதீங்க. ஏன்னா ஒன்று ஒரு சாம்பிள் டைம் இருக்கும், அதை இஷ்யூ வந்துட்டே இருக்கும். இது செப்பரேட்டாக எடுத்து ஒரு சார் இதுல ஒன்று மட்டும் தான் சார் இருக்குது. இருங்க மற்றதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். சார் இது மற்றதெல்லாம் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா? சரி. Attempt to access index 91 with a similar dimension size. Point of chart to AI. Index. சார் ஆக்சுவலா சார் சொல்லுங்க சார் நான் வந்து இல்ல அந்த இதை எடுத்துருங்க. நம்ம ஜஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் பிளாக் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்தேன். அதை எடுத்து விட்டுருங்க, டெலிட் பண்ணிருங்க. இந்த லாஜிக் மட்டும் வச்சுக்கோங்க. எதைங்க சார்? கான்ஸ்டன்ட் பிளாக் இருக்குல்ல, அந்த 11:99 அதை எடுத்து விட்டுருங்க. அது எடுத்துடலாமா சார்? எடுத்துடலாம். சார் இப்போ நான் அந்த 11:9 எடுத்து தான் இதுவே ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் சார். ஓ அப்படியா? சரி. நான் அதை சென்சார் வேல்யூவா வச்சுக்கிட்டேன். 11:99 நீ அதை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி எத்தனை சென்சார் வச்சிருக்க மாதிரி அர்த்தம்னா உங்களுக்கு 90 சென்சார் நீங்க வச்சிருக்க மாதிரி அர்த்தம். அது எப்படின்னா கான்ஸ்டன்ட் பிளாக் வெக்டார் அது. ஸோ ஒன்னொன்னும் நீ ஒரு ஸ்கோப்ல எடுத்து போட்டீங்கன்னா 1 தனியா, 2 தனியா, 3 தனியா, 4 தனியா, அது மாதிரி வரும். 11 தனியா, 12 தனியா. அப்படிதான் வருது. அது நீங்க கான்ஸ்டன்ட் பிளாக் ஒரு வெக்டாரை கிரியேட் பண்ணும்போது அப்படிதான் வரும். ஸோ அது அப்படி கிடையாது. நான் அதுக்கு தான் இது கம்ப்ளீட்டா லாஜிக்ல இருக்கும். நான் தான் நேற்றே சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து சொன்னேன். ஓகே இல்ல சார், நமக்கு 1D வெக்டார் தானே சார் கொடுக்குது क्वेश्चनல. 1D வெக்டார் தான், பட் எப்படின்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். 11, 12, 13, 14 இதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒன்னொன்னு தனித்தனி வருது எல்லாமே. ஆமா அட் அ டைம்ல வரும். இதை நீங்க வச்சுக்கிட்டு 2 செகண்ட்ஸ் டிலே எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஆமா அதான் பெரிய தலைவலியா இருந்துச்சு. அதை எடுத்துருங்க, அது லாஜிக் வராது. சரி ஓகே. நீங்க வந்து அந்த இது கட் பண்றத சொன்னேன்னு சொன்னீங்களா, அது எப்படி பண்ணீங்க? எதுங்க சார்? 20, 30 அது பண்ணிட்டு சார் அது நான் என்ன பண்ணேன்னா சார், சொல்லுங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம்ல, இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதுல எப்பெல்லாம் 0 வருதோ அதை ஸ்கிப் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே.
அந்த அந்த எக்ஸ் வேல்யூவை செக் பண்ணி அந்த எக்ஸோட வேல்யூ எப்போ 1 வருதோ ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும், 0ன்னு வந்துச்சுன்னா 2 டைம் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ அந்த இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடும். எஃப் வேல்யூ எந்த எஃப் வேல்யூ சொல்கிறீங்க? சார் இது எக்ஸ் ஆஃப் ஐ ஓகே ஈக்குவல் டு 1 அப்படின்னா நமக்கு வந்து 10ல கிடையாதுன்னு அர்த்தம். 1 டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே. இதுவே வந்து நமக்கு அது 0 ஆயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்தது இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஓகே 0ங்கிறது எங்கே நீங்கள் போட்டிருக்கீங்க? அது இது இது இஃப் இது எல்ஸுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். நமக்கு இங்கே 2 வேல்யூ தான் சார் இருக்கு, 0 இல்லைன்னா 1 மட்டும் தானே இருக்கு. ஓகே ஓகே இதுலேருந்து எழுதிருக்கீங்க. சரி சரி ஓகே. ஆனா 100% வரல. இல்லை இதுவே நமக்கு இந்த 1 0 கண்டுபிடிச்சது நான் ஓகே இதை ஒரு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். பட் உங்களுக்கு வர்றதே எரர் கோடு வர்றதே வந்து 11 12 13 அந்த மாதிரி வரணும் ஒரே இதில். ஓகே 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 அது நீங்கள் ஸ்டேட் ஃப்ளோ வச்சு ஸ்டேட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்க. இது வந்து இதை வச்சு வேணாம், அதாவது சிம்பிளாக ஜங்ஷன் அதை வச்சு வேணாம். ஓகேவா? ஸ்டேட்ஸ் வச்சு செக் பண்ணுங்க. ஓகே ஓகே நேற்று நான் ஒரு ஐடியா கொடுத்தேன்ல, ஒரு 2 ஸ்டேட்டு இனிஷியலாக ஒரு டெம்பரரியாக ஒரு வேல்யூ சேவ் பண்ணிட்டு கவுண்ட்டுன்னு. சார் ஆக்சுவலாக ஒரு வயரில் தான் அந்த இன்புட் வருங்களா கண்டினியூஸா? ஆமாம் ஆமாம் எனக்கு கரெக்டாக ஒரே ஒரு சார்ட் இருக்கும். அந்த சார்ட்லேருந்து ஒரே ஒரு இதுதான் அவுட்புட் எரர் கோடு. அது வந்து 11 to 99 வரும். சார் அந்த 11 to 99 கோடு வந்து எரர் கோடுக்கு எது இன்புட் சார்? ஆக்சுவலா எரர் கோடுக்கு இன்புட்லாம் தேவையில்லை, அவுட்புட் மட்டும்தான். ஓகேங்களா? நான் என்னோட மாடல் ஷேர் பண்ணுற மாதிரி நான் பண்ணதை நான் அவுட்புட்டை மட்டும் ஜஸ்ட் காமிக்கிறேன். நான் உள்ளெல்லாம் காமிக்கல. ஓகே சார். ஓகே நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே மாடல் தெரியுதுல்ல? தெரியுதுங்க சார். ஓகே இன்க்ரிமெண்ட் ஆகுங்களா? 11 12 13 14 15 எரர் கோட் அவுட்புட். ஒவ்வொரு எரர் கோடும் இல்லை புரியல. ஓ 10 இல்லை 20 வரும். நான் அதை சொல்கிறேன். நான் இன்புட் மட்டும் தானே போட்டிருக்கேன், இன்னும் அதோட ப்ராசஸ் பண்ணதெல்லாம் போடல. ஓகே 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 நான் இங்கே சொல்ல வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எரர் கோடுக்கும் 2 செகண்ட் எடுத்துக்கும். 16லேருந்து 18 வரைக்கும் ஒரு எரர் கோடு, அடுத்து 18லேருந்து 20 வரைக்கும் ஒரு கோடு. இந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணதை காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்க சார். அப்புறம் 21 போயிடும். 20 வராது. ஓகேவா? சரி சார்.
அதே மாதிரி எல்லா எல்லா இதுலையுமே ப்ராசஸ் பண்ணி வச்சிருப்பேன். இங்கே பாருங்க, 20 பண்ணது, 30, 40 பண்ணது. ஓகேவா? இப்போ 70 வராது, 16 அப்புறம் 71 போயிடும். சார் சார் அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே ஓகே நான் அந்த அரே வச்சுட்டு தான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அதான் இது இது வச்சு பண்ணுங்க. ஸ்டிக்கர்ஸாக ஒரே நாய்ஸாக இருக்கு எனக்கு. முத்துக்குமார் உங்கள் மைக் மீட் பண்ணுறீங்களா? ஓகே, தேங்க்ஸ். ஸோ அதான் இப்படி ப்ராசஸ் பண்ண பிறகு இப்படி வரணும். ஓகே ஓகே சார், புரிஞ்சுது. ஸோ இனிஷியலாக இன்புட் இப்படி வரணும். ஓகே. இல்லை லாஜிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணல, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நேற்று சொன்னேன் இல்லை, நேற்று அந்த ஸ்டேட்டை வச்சு ட்ரை பண்ணுங்க. இனிஷியலாக டெம்பரரியாக ஒரு வேல்யூ வாங்கிட்டு அதை 10 ஆட் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அடுத்து ஏதாவது எக்ஸிட் ஆகும்போது ஒன்று கவுண்ட் ஆகிடும். அப்போ ஒன்று வந்து 2 ஆகிடும். ஸோ 2 திரும்ப அதோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 12 ஆகும். ஸோ அப்படி பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஓகே, பிரதீப் சார் இல்லை, எனக்கு சொல்ல வந்தார். இந்த HCL கால் பண்ணேன், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. என்னாச்சு உங்களுக்கு? இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? ஹலோ, அதான் சர்டிஃபிகேட் என்னாச்சு? ப்ரொவிஷனல்